ஆற்றுல பிடிக்கிற ஐர மீன் இன்றைக்கி சமைக்க போகிறோம். சட்டி இருக்குது, வேட்டைக்கு போகிறோம், வாங்கிட்டு வரேன். நேற்று வந்து பார்த்துட்டு போனோம். ஆனால் வந்து இப்போ இன்றைக்கி பிடிக்கிறாங்களான்னு தெரில. நேற்று ஈவினிங் வந்து பார்த்துட்டு போனோம், பிடிச்சிட்டு இருந்தாங்க. உள்ளே போனால் தான் தெரியும். பிடிச்சாதான் எனக்கு ஐர மீன் குழம்பு கண்டிப்பாக. அஸ்வின் வரேன். எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வரேன்னு பாருங்க. காட்டுங்க அவனுக்கு. இல்லை பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் பெருசா சோழி முடிச்சு தாவுறது நானே தவத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஏன் போனா 32,000 கையை கட்டுறான். ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. கை ஆட்டத்தை பாருங்க. எனக்கு இப்பதான் விழுந்து வந்துச்சாப்ல ஆளு. சூப்பரா தம்பி. ஏன் நம்ம சொன்னதுக்காக போய் விளையாட்டு வேண்டாம் பாருங்க. உன் பேர் என்னடா? என்னது? சத்திங்கிற பூரா ஒரு புத்தியாத்தான் இருக்கிய. புத்தியா நல்லா வேலை செய்ய. திடீர்னு இறங்கி குதிச்சிட்டியடா உள்ள இறங்கி. அந்த பையனுக்கு பயம் இல்லை. இதை பிடிச்ச மீனை போய் விற்பியா இல்லை வந்து எப்படி எங்கள்டே கொடுக்குறது வந்தியா? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நம்ம பிடிக்க வந்த மீன் வந்து ஐர மீன் தான் நம்ம பிடிக்க வந்தோம். ஆக்சுவலாக எனக்குள்ள ஐர மீன் தான் பிடிக்க வந்தோம். ஐர மீன் கிடைக்கல. கிடைச்சது என்னமோ இந்த சின்ன சின்ன ஜிலேபி மட்டும் தான் கிடைக்கிது. சரி, இருக்கிறத வச்சு சமைச்சு இன்றைக்கோட கண்டென்ட்டை நம்ம தொடரலாம் அப்படிங்கிறத முடிவெடுத்திருக்கோம் டீம் சார்பாக. எல்லாருமே இதை சமைச்சு இன்னையோட வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மீன் நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க எல்லாருமே. அதுவும் நம்ம பிடிச்சிருந்தா காசு கொடுத்து வாங்கி தான் கொஞ்சம் நிறையா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சரி, அதை வேணாம்னு சொல்ல மனசு சொல்ல. சரி, அதை எப்படியா சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு இன்றைக்கி பிளான்.
இப்போ நம்ம வேட்டைக்காரன் பட்டிக்கு போயிட்டு மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாச்சு, கிடச்ச மீனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இங்கேருந்து. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, அன்றைக்கி இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ சமைக்க போகிறோம். சமைக்கிறதுக்கான எல்லா பொருளையும் வாங்கி வச்சாச்சு, இங்கே தான் இருக்குது. இப்போ டீமாக சேர்ந்து சமைச்சிட்டு அடுத்த எல்லா பொருளும் வாங்கியாச்சுன்னா மீன் இது இல்லை. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. தவிர்க்கணும். எல்லா பொருளும் வாங்கியாச்சு, வரிசையாக ஒவ்வொரு பொருளாக பார்ப்போம் எப்படி சமைக்க போகிறதுன்னு. ஓகே. மீனை க்ளீன் பண்ணுமா? அப்போலாம் சொல்லுவேன் நீங்கள். இங்கே வர்றா இவ்வளோ ஒரு மீன் கிடக்குறா. மீனே சாப்பிடுதா? இன்னொரு மீன் இருக்கா? நமக்கு அன்றைக்கே தெரில. ஐர மீனை தான் இவ்வளோ ப்ராசஸ் வந்திருக்காது. ஒரு பாலை ஊற்றிட்டு இது பண்ணிவிட்டு உள்ளே முடிச்சு விட்டுக்கலாம். உப்பை போட்டு குழப்பி விட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் சாகடிச்சிட்டு மஞ்சள் பொடியை போட்டு நேராக குழம்பு வச்சுருக்கலாம். இது பாருங்கள் இத்தினி உண்டு. இந்த இங்கே போட்டேன் சரிதா? நல்லா. அப்போ வந்துட்டு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அழகா இருக்கு. நேராக போய் ஐயா கடையில் போய் அந்த ஊறுகாயை சாப்பிட்டு பேசாம. எந்த ஐயா கடையில்? எந்த ஐயா? இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ வச்சுருக்கோம். தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு. இது போக நம்ம இன்னும் தேவையான பொருட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் போக போக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லா உடச்சி ஊற்றுங்க ப்ரோ, பாக்கெட்டில் உள்ளதெல்லாம். இது கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லாவே ஓகே ஓகே போதும். ரொம்ப அண்ணே லைட்டாக கிண்டி விடு. வெந்தயம் போட்டுக்கலாம், அதோட சேர்த்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ரைட்டு. ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போடுறோம். தண்ணி சட்டை பக்கத்தில் வச்சு தட்டுங்க. நெருப்பு நிறையா எரிய விட்டுக்கலாம். கேமராமேன் கையில் கொடுத்து கேமராமேனை தட்டிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். மோகனை நெருப்பை குறைச்சிக்கலாம். கொஞ்சம் கிண்டிக்கலாம். அடுத்து மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுருவாங்க. நல்லா போட்டுட்டாங்க. போதும். மேப்படி உடனே போடுறது. ஜீரகத்தூள் அண்ணே போடுறாரு தேவையான அளவு. கிண்ண நல்லா இருக்கும், வாசனை சூப்பராக இருக்கும். அடுத்து மிளகா பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் போடுங்க. மஞ்சள் மற்றும் குங்குமத்தின் நிறைந்த சந்தோஷ். மிளகா பொடி போடுறோம். ஆந்திரா மிளகா பொடி. கிண்ண ஆமாம், மிளகாயும் போட்டு மிளகா பொடி அள்ளி போடுங்க. புளி ஊற்றுறோம். புளி தண்ணி வருது வாடை வருது. இப்போ தாண்டா என் வாழ்க்கையில் எங்கேயும் ஒளிவிட்டம் தெரியுதா? என்ன புளிக்குழம்பு வளருதா? ஃபைனலாக நம்ம புளிக்குழம்பு வச்சாச்சு. புளிக்குழம்புக்கு புளி தண்ணி ஊற்றியாச்சு. மீன் அள்ளி போட்டால் ரசம் ப்ரோ, ரசம் வந்துருச்சு. புளி ரசம் ரெடி. ரெடி. மல்டி நிறைய இது இருக்குது நம்மள்கிட்ட. இப்போ கொஞ்சம் மூடி வைக்கணும். உப்பு மட்டும் உப்பு போடுறதுல இருக்காரு தேவையான அது அண்ணே கரெக்ட். அதாவது மீன் குழம்புக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வாங்கிட்டு வர சொன்னால் இவங்க என்னன்னா புதினாவையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்குறது சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், மீன் அண்டு கை வலிக்கிறா. காலையில் அலசி விழுந்து ஆற்றுக்களை விழுந்து. உழைப்பு தேவையான அளவு. பிண்டி விட்டீங்களா இல்லையா? மீன் குழம்பு கொதிக்கிற வரையும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம்.
போயிட்டு வாமா. கேணியோட லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் வந்துச்சுங்களே Descriptionல கமெண்ட்ல இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல இருக்கும். நல்லா இருக்கும். கமெண்ட்ல இருக்கும். கமெண்ட் அம்மாயில பண்ணுங்க. இருக்குமா? குளிச்சுட்டு வந்து இல்ல சாப்பிட போறோமா? பேசுறேன். நீங்க சொல்லு. மறந்துட்டேன்டா. குளிச்சுட்டு வந்து சாப்பிட போறோம் அவ்வளவுதான். குளிச்சுட்டு வந்து அந்த லொகேஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா இப்போதைக்கு வந்துட்டு கீழே கமெண்ட்ல இருக்கும். நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்கள் திருப்பி உங்களுக்கு கமெண்ட் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். என்ன சொல்ற? நெக்காக போட்டுக்குவா. எந்த போது வரும். ஒரு இலையில் வச்சா போகுங்க. சின்ன சின்ன இலை இருக்குங்க. போகும்டா. இங்கே வைக்கணும். சாரி வந்து கட்டல வந்து. சாப்பிட்டு சொல்லு. சொல்லியா போதும். மீனை போய் சூதா இருக்குதா? அமைதியா இருங்க. சூப்பராக இருக்கு ப்ரோ. நம்ம வேட்டைக்காரன் பட்டியிலேருந்து இன்றைக்கி ஆற்று மீன் வந்து ஐர மீன் தான் வாங்க போயிருந்தோம். ஆனால் ஐர மீன் கிடைக்கல. நம்மளுக்கு கிடைச்சது என்னமோ சின்ன சின்ன ஜிலேபியும் ஒரு பெரிய மீன் கிடச்சிச்சு. அதை வச்சு இன்றைக்கி நல்லா மீன் குழம்பு ஒன்று சமைச்சிருக்கோம். நல்ல காரம், சரியான டேஸ்ட்டு. இந்த மீன் குழம்பை சாப்பிட இந்த மாதிரி ஒரு இடம் சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு உள்ளே போட்டுக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் தனித்தனியாக நல்லா அழகாக தெரியுது. மொத்தமாக சேர்த்து மசாலாவோடு சாப்பிடும்போது நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. மீனை போய் சூதா இருக்குதா? அமைதியா இருங்க. बढ़िया यहाँ पे இங்கே சமைச்சதில் மண் சட்டி மட்டும்தான் இல்லை. மண் சட்டி வந்துட்டு இருந்துருந்துச்சுன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது வந்துட்டு நான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். இங்கே வந்து டேஸ்ட்டை இது ருசிச்சாக தான் தெரியும். அதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு மீன் குழம்பு வந்துட்டு, அதுவும் ஆற்று மீன் குழம்பு வந்துட்டு சாப்பிட்றேன். நான் இங்கே வந்துட்டு தான் ரொம்ப இதெல்லாம் விரும்பி சாப்பிட்றேன். என்ன சொல்கிறது இல்லை, ருசி வாய் அடிச்சிருச்சு. அப்புறம் எப்படி சாப்பிடுவேன்? நல்லா அது ப்ரோ மூடியில் சாப்பிட போறீங்களா? மூடியில் சூப்பராக இருக்குது. வீட்டில் நம்ம பாட்டி மாலை செய்கிற மாதிரியே அந்த அதே பழைய அந்த டேஸ்ட் அப்படி சூப்பராக இருக்குது. சார் உங்கள் கருத்து? அருமையாக இருக்குது. சின்ன வெங்காயம், புளிப்பு எல்லாம் அருமையான பர்ஃபெக்டாக எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் என்ன கொடுமைன்னா ப்ரோ வந்து மீன் குழம்பு சாப்பிட மாட்டாப்புல. அவர் வந்து ஒன்லி இன்டர்நேஷ்னல் மீன் தான் சாப்பிடுவாங்க, லோக்கல் மீன் சாப்பிட மாட்டாப்புலையா. அதனால் அவருக்கு தயிர் இருக்குது. டேஸ்ட் எதனால வந்துச்சுன்னா, நான் ஆற்றுக்குள்ளே விழுந்து மீன் பிடிச்சனால இல்லை, கலந்ததுனால ரத்தம் கலந்தனால தான் இப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கு. செருப்பு போச்சு இல்லைடா. சும்மா புது சேர் பண்ணி சும்மா ஏன்டா மீன் குழம்பு உண்மையிலே மீன் குழம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சாப்பிட தயிர். தயிர் சார் ரிவ்யூ கொடுங்க. தயிர் சாதம் ரிவ்யூ. தயிர் சாதம், இந்த கொத்தமல்லி, மீன் இருக்குது, வெங்காயம் சூப்பராக இருக்கும். இதுதான் மிஸ் பண்ணுறாங்க எல்லாரும். கம்மா மீனில் எப்போவுமே க்ளீன் பண்ணுறதுல ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். க்ளீன் பண்ணவங்களுக்கு தான் கிரெடிட் அதிகம். நானும் க்ளீன் பண்ணேன், அதனால் என்னத்தை பாராட்டுக்கலாம். ஊரை பார்த்து போகுது, மனசெல்லாம் பூத்து வானம் பார்த்து ஏறுது.